ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஊடகத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களோடு கூட என்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 27 இப்படி சொல்லுகிறது, சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். இந்த சாட்சியின் நோக்கம் ஒரு சுய விளம்பரம் அல்ல. தேவன் எந்த மனிதனையும் பயன்படுத்த முடியும், எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசு. ஆண்டவர் இயேசு மனிதனுடைய வாழ்க்கையில் பிரவேசிக்கும் போது அவன் வாழ்க்கையை மாற்றுகிறார். அவனுடைய ஜீவியத்தில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறார் என்பதற்கு ஒரு சிறிய சாட்சியாக இந்த சாட்சியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். 1953ஆம் ஆண்டு ஒரு சின்ன கிராமத்தில் நான் பிறந்தேன். ஒரு இயேசுவை அறியாத ஒரு குடும்பத்தில் நான் பிறந்தேன். என் தகப்பனாருக்கு 9 பிள்ளைகள். நான் சென்னையிலே மண்ணடி என்ற இடத்துல பிறந்து வளர்ந்து வாழ்ந்தேன். 1970ஆம் ஆண்டு இந்த இயேசுவை சந்திக்கிற வாய்ப்பை பெற்றேன். ஆரம்பத்தில் இந்துவாக இருந்தாலும் அதிக பக்தி. இப்படி சொல்லியிருக்கிறேன், இந்துவாக பிறந்தேன், இந்துவாக வாழ்வேன், இந்துவாக மரிப்பேன். அதிக பக்தி உள்ளவனாய் வாழ்ந்தேன். வேதம் சொல்லுகிறது, பக்தி உள்ளவனை ஆண்டவர் தமக்காக தெரிந்து கொண்டார். இளம்பிராயத்திலேயே ஒரு நாளைக்கு 3 முறை இந்து ஆலயங்களுக்கு போவேன். எந்த தீய பழக்கங்களுக்கும் அடிமையாகாமலே வாழ்ந்தேன். என் தாய் தகப்பன் படிப்பறிவில்லாதவர்கள், ஆனால் அதிக பக்தி உள்ளவர்கள். அப்படிப்பட்ட ஒரு பெற்றோர் என் வாழ்க்கையிலே கண்டதே இல்லை. ஒழுக்கம், நீதி, நேர்மை, உண்மை, இப்படிப்பட்ட ஒரு படிப்பறிவில்லாத ஒரு பெற்றோருக்கு நான் பிறந்தேன். ஆனாலும் அவர்களைப் போலவே வளர்த்தார்கள். எனக்கு அறிவு தெரிந்து என் தகப்பனும் தாயும் ஒரு சினிமா தியேட்டருக்கு அவர்கள் போனதில்லை, ஒரு நாளும் சண்டையிட்டதில்லை. அதான் வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்ட மிகப்பெரிய ஒரு பாடம். நாட்கள் உருண்டோடிற்று. என்னுடைய 11ஆவது வகுப்பு படிக்கும்போது அந்த நாட்களில் SSLC என்று சொல்லுவார்கள். நான் அப்படியே என் வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருந்தேன். பக்தியாக வாழ்ந்தேன். வீடு விட்ட உடனே பள்ளி, பள்ளியை விட்ட உடனே வீடு. ஏழ்மைதான், வறுமைதான், இல்லாமைதான். ஆனாலும் ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை வாழ அன்றைக்கு ஆண்டவர் உதவி செய்தார். 1970ஆம் ஆண்டு என்னோடு படித்த ஒரு இந்து மாணவர் மூலமாக தான் நான் இயேசுவை அறிந்தேன்.